வெறும் 10,000 ரூபாய் முதலீட்டுல வீட்ல இருந்தே செய்யக்கூடிய ஈஸியான 5 ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு எக்கச்சக்க வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நம்ம சொல்லியிருந்தோம். இதோட செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க, இல்ல மெயில் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டிஎம் கூட பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பார்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக சரி செகண்ட் வீடியோ ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நிறைய யூனிக்கான விஷயங்களை வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடச்சிரும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ தான். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் அண்ட் லட்டு எக்ஸ்போர்ட் ஃபார் ஃபெஸ்டிவல்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம். ஸோ இப்போ வந்து நிறைய இடங்கள் வந்து இந்த அதிரசம் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கிறதே இல்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அதிரசம்னு ஒரு ஸ்வீட் இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அந்த அளவு. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஸ்வீட் வந்து மறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த அதிரசம் அண்ட் லட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான இந்த அதிரசம் லட்டு வந்து சிங்கப்பூர், கனடாவில் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் பேக்ஸ் மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் கிட்ட வந்து வரும். ஸோ இதோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் வந்து 20 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்குமே வந்து ஒரு ஐட்டமுக்கு வந்து உங்களால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ பல்க் ஃபெஸ்டிவ் ஆர்டர்ஸ் நீங்கள் எடுக்கும்போது ஒரு 200லேருந்து ஒரு 300 ஐட்டம்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய்க்கு மேலுமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உங்களால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். சரிங்களா? சரி, செகண்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராசேவ் அண்ட் ஸ்பைசி மிக்சர் எக்ஸ்போர்ட். தமிழ்நாடோடைய இந்த ஸ்பெஷல் காராசேவ் ஓம்பொடி மிக்சர் வந்து யூஎஸ்ஏ, யூகேல வந்து நிறைய பேர் விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அங்கே அந்த இருக்கிற கண்ட்ரீஸ்க்கான என்ஆர்ஐ தமிழ் கிராசரி ஷாப்புக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் கிட்ட வந்து வரும். வீட்டிலேருந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு 1/4 கிலோ பேக்கெட்டுக்கு வந்து 25 40 ரூபா வரைக்குமே வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ மந்த்லி வந்து நீங்கள் ஒரு 300 பேக்கெட் சேல் பண்ணாலே 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்குமே வந்து உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட். இதனுடைய ப்ரோ டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஆயில் அண்ட் கிறிஸ்பி டெக்ஸ்சர். இதுதான் கீ டு சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அங்கே ஹை குவாலிட்டியில் கொஞ்சம் ஹைஜீனிக்காகவுமே வந்து லோ ஆயில் வந்து அங்கே அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஸோ லோ ஆயில் அண்ட் கிறிஸ்பி டெக்ஸ்சர் கொடுக்கும்போது அந்த ஆர்கானிக் ஃபீலும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஃபேக்டராக வந்து இருக்கும். சரிங்களா? சரி, மூணாவது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் எக்ஸ்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஸ்டைலாக வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து அதிகமான மலையாளிஸ் இருப்பாங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான தமிழர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த 2 இடத்த வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீமியம் சவுத் இந்தியன் ஸ்நாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏர்னிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 கிராம் பேக் வந்து 40லேருந்து 80 rupees வரைக்குமே உங்களால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ மந்த்லி ஒரு 250லேருந்து 350 பேக்ஸ் நீங்கள் சேல் பண்ணினாலே 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய்க்கு மேலேயுமே வந்து உங்கள் பிஸ்னஸ் மூலமா ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ண முடியும். 4வது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ். ஸோ நிறைய கிட்ஸுக்கு வந்து நிறைய நம்மளுடைய ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து தெரியாமையே போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பொரி உருண்டை, கம்பு பால்ஸ் இது மாதிரியான ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் வந்து கிட்ஸுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லா கண்ட்ரிக்குமே வந்து இதுக்கான வரவேற்பு வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. குளுட்டன் ஃப்ரீ அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயாக வந்து அந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் மேக் பண்ணும்போது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து விரும்பி வாங்குவாங்க. அதுவும் அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாலே வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போது மந்த்லி வந்து ஒரு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்குமே வந்து ப்ராஃபிட் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். அதுவும் குறிப்பாக நோ கலர் நோ மைதா அப்படின்ற ஒரு டேக்லைன் தான் நீங்கள் வச்சு நம்ம ஆர்கானிக் அப்படின்ற ஒரு விஷயம் ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கும்போது அது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸும் அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? சரி, 5வது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர்டு சீட் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ். ஸோ நம்ம கிட்ட வந்து நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்குது. பம்கின் சீட்ஸு, வாட்டர்மெலன் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதை வந்து டேரெக்டாக கொடுக்காம அது வந்து ரோஸ்ட் பண்ணி ஸ்பைஸ்டாக கொடுக்கும்போது கிட்ஸும் அந்த வந்து ரொம்ப கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஃப்ளேவர்ஸ் கறி லீஃப், பெப்பர், டேம்ரிட் இது மாதிரியான ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான பிஸ்னஸ். இது பண்ணுறதுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா தான் ஆகும். ஸோ இதில் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ரூபாயிலிருந்து 180 ரூபா வரைக்குமே வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து உங்களால் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ
ஒரு 300லேருந்து 500 பேக்கெட் நீங்கள் சேல் பண்ணாலே 30,000 1 லட்சம் கிட்ட வரைக்குமே உங்களால் மந்த்லி இன்கம் இந்த பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். இதனுடைய ப்ரோ டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்போ பேக்ஸ் அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீட்ஸு அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் இந்த மாதிரி ஒரு காம்போ, இல்லை பம்கின் வாட்டர்மெலன் ஃப்ளாக் சீட்ஸ்னு ஒரு காம்போ, இந்த மாதிரி நீங்கள் காம்போஸாக சேல் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான ப்ராஃபிட் உங்களால் இந்த பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்டான பிஸ்னஸ் பார்த்தோம். ஒன்று அதிரசம் அண்ட் லட்டு எக்ஸ்போர்ட் ஃபார் ஃபெஸ்டிவல்ஸு, அண்ட் காரா சேவை ஸ்பைசி மிக்சர் எக்ஸ்போர்ட்டு, அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் எக்ஸ்போர்ட்டு, 4வது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ட்ரெடிஷனல் ஸ்நாக்ஸ், அண்ட் 5வது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஃப்ளேவர் சீட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். இந்த 5 பிஸ்னஸ் இதில் எதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே போல் வேற என்ன டாபிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பண்ண உங்களோட கருத்துக்கள், டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் டெலிகிராமில் நம்மளை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.